இந்த விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நாங்க போய் விஜய் அவர்கள் இந்த இதில ஆதரிச்சு பேசிட்டோம். கரூர் சம்பவத்தில விஜய் அவர்கள் ஆதரித்தோம். கிடையவே கிடையாது. நாங்கள் அரசை எதிர்த்திருக்கிறோம். அரசு செய்திருக்கிற தவறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறோம். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி, அரசை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவம் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு விக்டிம் ப்ளேம் பண்ற மாரி, ஒரு கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த பிறகு, திரு விஜய் அவர்களினுடைய கட்சியே இல்லாமல் செய்து விடுவதற்கு திமுக வேலை செய்தபோது, ஒரு எதிர்க்கட்சியாக நின்று, ஒரு சிக்கலிலே சிக்கிக் கொண்டவர்களுக்கு நாம் எப்படி ஒரு கை கொடுத்து உதவுவோமோ, அப்படி நாங்கள் நின்றிருக்கிறோமே உதவுற ஒழிய, மனப்பான்மையில தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க. உதவுகிற மனப்பான்மை என்று சொன்னாலும் கூட அரசியல் ரீதியாக. இன்னைக்கு நாளைக்கு விஜய் எங்கள் கட்சியை பற்றி ஒன்று பேசுகிறார். நாங்கள் அவருக்கு பதில் சொல்லுகிறோம். நேருக்கு நேராக நாங்கள் அரசியல் யுத்தம் செய்வோம். அது வேற. நீங்க எல்லா கட்சியோடையும் அரசியலா மோதலாம். கூட்டணிகள் ஏற்படலாம். இதெல்லாம் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு கட்சியை அழிப்பதற்கு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அதிமுகவினுடைய என்றைக்குமான கோட்பாடு. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அதிமுக நிற்கும். அதைத்தான் புரட்சித் தலைவர் செய்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்தார். புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரும் இந்த சம்பவத்தில் அதை செய்து காட்டி அவர்களினுடைய வாரிசு என்பதை நிரூபித்திருக்கிறார்.